வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முளைக்கட்டின கருப்பு சுண்டல் குருமா. இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 4 பல்லு பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி, இது கூட 4 காஞ்ச வத்தல், இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 தேங்காய், 2 தக்காளி, நறுக்கின தக்காளி, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஆறவே மிக்சி ஜாரில் எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு பொரிய விடுங்க. இப்போ இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம முளைக்கட்டி கழுவி வச்சுருந்த கருப்பு சுண்டலை சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுலேயும் பாதி மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பு சேர்த்துட்டு உப்பை செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை 3 விசில் வச்சு விடுங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணுங்கள். சுவையான கருப்பு சுண்டல் குருமா, முளைக்கட்டின கருப்பு சுண்டல் குருமா ரெடி. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.